அப்பாடி எப்படியோ பொழுந்து விடிச்சிருச்சே. இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்மளோட புது வீட்டுக்கு போகணும். அவங்க வேறு கட்டிட்டாங்களான்னு தெரில. இன்றைக்கி தான் கால் பண்ணானுங்க கட்டிட்டோன்ட்டு. சரி வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக்ஸ் ஃபேமிலினுக்கு ஒரு வீடு கட்டியிருந்தேன் நான். அந்த வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். மொத்தம் 2 வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் இங்கே தான் இருக்கா. எப்படி 1 லட்சம் போட்டு இந்த பைக்கை வாங்கிட்டேன். கேஜிஎஃப் பைக்கை. பா சலாம் ராக்கி பாய். ராக்கி 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 சலாம் ராக்கி பாய். ராக்கி 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 டக் டன் 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 டன். ஏய் பொறுக்கி, என்ன வீடியோ பார்க்குறவங்கிட்ட பொய் சொல்ல நினைக்கிறியா? இது ஏன் பைக்? குர்ரா குர்ரா. ஆஹா சாரிங்க, நான் சும்மா போய் சொல்லிட்டேன். அது அவளோட பைக்கு தான். சாரிங்க, சாரி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என் பைக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. செல்ல குட்டி ஓல்டு கேட்டியா? ஓகே, இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம் நம்ம வீட்டுக்கு. சரிங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இருங்க. வீட்டுக்கு போகலாம் இருங்க. நான் அதுக்கு லொக்கேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இங்கே போயிட்டு அந்த ட்ரெயின் வாலுக்குள்ளே அதுக்கு முன்னாடி வந்தால் நம்ம எல்லோ கலர் ஹவுஸ் இருக்குங்களா, அதை இடிச்சிட்டேன். நான் வேறு ஒரு வீடு கட்டிட்டேன். சரி இருங்களா, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இங்கே தான் கட்ட சொல்லியிருந்தேன். கட்டானுங்களா? இங்கே பாருங்க, கட்டுக்கானுங்க. செம்மையாக இருக்குங்க. பா செம்மையாக இருக்குங்க வீடு. அடடா, இனிமேல் இதாங்க நம்ம வீடு. போட்டு செம்மையாக இருக்கு பாருங்க நம்ம வீடு. பா செம்மையாக இருக்குன்னா என்ன, டிவி ரூமா, அடுத்தது ஒரு ஹாலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமு. இப்போ செம்மையாக இருக்குது. லுக்கு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களா. ஆனால் இதுக்கு மேலெலாம் போக முடியாது. நான் தான் அந்த மாதிரி கட்டுங்கன்ட்டேன். ஏன்னா அவனுங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ 2 ரூம் மட்டும் கட்டி கொடுன்ட்டேன் நான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட், பிடிக்கலன்னா வழக்கம் போல் க்ரீன் கலர் ஹார்ட் அனுப்புங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்ட்டு. சரி ஒரு வருஷம் நம்ம இங்கேயே இருக்கலாம். எத்தனை வருஷம்? நான் 5 வருஷம் இங்கே இருக்கலாம். ஃபுல்லாக இங்கே தான். லைஃப் லாங் செட்டில்மெண்ட். தூங்கத்துக்கு பதில் இங்கே வந்து தூங்கிட்டேன்னா. சாரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும். இப்போ 30 வருஷமா எத்தனை வருஷம்? ஆமாம் 10 வருஷம் ஆயிட்டுங்க நான் இங்கே வந்து. சரி நம்ம வீட்டுக்கு போகலாங்க. நம்ம வீட்டுக்கு வேறு என்ன ஆகும்னு தெரில. வீட்டில் வேறு என்னென்னலாம் இருக்கும்னு தெரில. எல்லாம் துருப்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. போய் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது நம்ம ஊருன்ட்டு. சரி நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோங்க. இப்படியே பைக் அப்படியே சுற்றின்னு போட்டுனே இருக்கலாம். இந்த பைக் தாங்க எனக்கு பிடிக்கும். இந்த கேமில் தான் பிடிக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த பைக் இருக்குமான்னு டவுட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி கேடிஎம் இல்லை, இந்த மாதிரி கேடிஎம் இது பண்ணிட்டானுங்க. இப்போ தான் நியூ கேடிஎம் வந்துட்டு என்ன பண்ணுறது. சரி விடுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன நம்ம வீடு ரெட் கலரில் தெரியுது, என்னோடது? அது நம்ம வீடே கிடையாதுங்க. எனக்கு இருங்க, இதெல்லாம் நம்ம வீடு இருங்க. என்னங்க இது? ஏங்க இதாங்க நம்ம வீடு. என்ன போட்டிருக்கானுங்க அங்கே? ஹாஸ்பிட்டலா? ஐயோ நாங்கள் என் வீடு போய் ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டானுங்கடே. உள்ளே இருக்கீங்களா? சார் இது என் வீடு. எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி குழம்புதுங்க. என்னங்க வச்சுருக்க? என்ன நடக்குதுங்க? ஓ மை காட் என்னங்க இது இப்படி நடக்குது? அதுவும் ரெக்கா இல்லை. ஓ மை காட். இப்போ நம்ம உடனே போய்ட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். என்கிட்ட கேட்டு தானே அவங்க கட்டணும். என்னங்க இது ஏதோ ஒன்று நடந்துக்குது. நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அதுக்கு தான் உடனே வந்துடலான்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னேன். சும்மா போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் தாங்க வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்க. இதை விடக்கூடாது, இதை விடவே கூடாது. இது என் வீடு. இது நான் போய் முதல்ல கேட்பேங்க. இருங்க நான் போய் கேட்பேன். ஹலோ சார், என்ன சார் நடக்குதுங்க? சார் இங்கே என்னத்தான் நடக்குதுங்க? என்னோடய வீட்டில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருக்கீங்க. தம்பி உள்ளே போய் பேசுவேன் எதாக இருந்தாலும். நம்ம செக்யூரிட்டியா? சார் என் வீட்டில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, என்னை கேட்கக்கூடாதா நீங்கள்? தம்பி போப்பா,
நீ தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டல, அப்புறம் இந்த வீட்டை வந்து கேட்குற? வெளியில ஊற்றுக்கலாம் அவனை. வேணாம் சார் ப்ளீஸ் சார், அந்த வீடை மட்டும் வாங்கி கொடுங்க சார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் தான் சார் வாங்கி கொடுக்கணும் அந்த வீடை. வெளியே போனா தெரியாதா? அவனை வெளியே தான் ஊற்றுக்கலாம். சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார், நான் போயிடுறேன். என்னோட இது இப்படி பண்ணுறானுங்க நம்மளை. இன்னங்க பண்ணது இப்போ நம்ம இன்னங்க பண்ணுறது. அதுக்குள்ளே பிரேக்க போட்டானுங்க. இல்லை இப்படி நடக்கக்கூடாது. இல்லை விடக்கூடாது. என்னையே அடிச்சு ஏன் ஊரை விட்டு காலி பண்ணிட்டானுங்களா? விடக்கூடாது. உங்களை அடிச்சு நவுத்த வேண்டியதான் இன்னைக்கு அவனுங்களை ஒரு புடி. நான் கூட சரியாயிட்டேங்க. சரி என் வீடு எடுத்துக்கிட்டோம், ஹாஸ்பிட்டல் தானே பாவம். இங்கே எல்லோரும் சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கானுங்க. அதனால பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் மேலே கையை வச்சானுங்களே, அவனுங்களை சும்மா விடுவேண்ணா நான். அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு அவனுங்களுக்கு ஒரு தலைவிதை ஏதிட்டு வரலாமா? சரி வாங்க. ஆனால் என் வீடு இப்படி போயிடுச்சு. சரி பரவாயில்ல. எவன்டாவன் கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சு 2 பேர் போடுறானுங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு நம்ம ஆளையே ஆரம்பிப்போம். ஓய் ஃபேக்லி, திரும்பி வந்துட்டியா? ஐ எம் பேக், ஐ எம் கம் பேக். செத்துப்போ. இன்னும் எதுவுமே அவ்வளோ எங்கள் ஹெட்ஷாட் விடுவோம். செத்துப்போ. இல்லைடா உனக்கும் தான் சொல்லணுமா? செத்துப்போடா. வாங்கடா 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 வாடா 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 வாடா. சுடு 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 சுடு. இப்போ சுடு. என்ன தானே நீ தானே சுட்டு சாவ வச்ச. செத்துப்போ. யாருக்கிட்ட இந்த சவுண்டு வைக்கிற பாருங்களா, ஃபயராக இருக்குது. என்ன முட்டி பாடினிக்கியா? செத்துப்போ. முட்டிலே அடிச்சாவது. செத்துப்பா. நீடா செத்துப்பா. அடுத்ததேவா இங்கே 2-3 பேர் உட்காந்துட்டாங்க. எகா பண்ணியா? ஓடி பிடிச்சி விளாடுறீங்களா என் குட்டியே? அங்கடா வாங்கடா. உடம்பையா வந்துருக்கா. நானே வருவேன் அப்புறம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல்லைக்கானும் ஆள் குத்துக்கோங்க. போயிட்டு வரட்டாமாமா ட்ராயிங் இவனுக்கு வேறு சுற்றி வளர்த்தா